அறிவியலின் அடிப்படையில ஈத்தர் அப்படின்னு ஒரு சக்திங்க. அத நம்ப நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். தியானம் பண்றவங்க அத பிராண சக்தின்னு சொல்லுவாங்க. இல்ல குண்டலினி சக்தின்னு சொல்லுவாங்க. ஆன்மீகத்துல இருக்கிறவங்க அத சிவபெருமான்னு சொல்லுவாங்க. இறைவன்னு சொல்லுவாங்க. இறைத்துகள்னு சொல்லுவாங்க. திரும்பவும் சொல்றேன். நீங்க இந்த ஊர்ல ஒரு பேர் இருக்கும். பக்கத்து ஊர்ல அதற்கு வேற பேர் இருக்கும். ஆனா பொருள் ஒண்ணு தான். அந்த அந்த புரிதலோட நீங்க இந்த பதிவு பார்க்கிறது ரொம்ப நல்லது. அதன் அடிப்படையில இந்த ஈத்தர், அதுவும் லுமினிபரஸ் ஈத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 ஆற்றல்னு வச்சுக்கிடுங்களேன், அறிவியலின்படி. அதுதான் இந்த உலக உயிர்களின் இயக்கத்திற்கு மிக முக்கியமான காரணமாக அமைகிறது. அது ஒரு ஒளி வடிவமாக, அ அது எந்த வடிவில வேணாலும் விழும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய புவியை நோக்கி பிரபஞ்சத்திலிருந்து இந்த ஈத்தர் அப்படிங்கிற ஆற்றல் வந்து நம்ம புவியின் மேல் விழுந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இங்க இருக்கக்கூடிய உயிர்கள் சூரியனுடைய ஒளியினால் தான் உயிர் பெற்றே இருக்கிறது. அந்த மாரி இந்த அண்ட சராசரம் முழுக்கவும் அந்த லுமினிஃபரஸ் ஈத்தர் அப்படிங்கிற ஒரு ஆற்றலை கிரகிச்சு தான் ஆன்ம பலத்தை பெருக்கி தன்னுடைய செயல்பாடுகள செய்யுதுங்க. அதன் அடிப்படையில நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ ஒரு சூரியன் காலை 6 மணிக்கு உதித்து, மாலை 6 மணிக்கு அஸ்தமனம் ஆகிறார் அப்படின்னு வச்சுக்குவோம். சூரியனினுடைய ஒரு தன்மை வெப்பம், வெப்ப ஆற்றல். அவர் 6 மணிக்கு உதிக்கின்ற பொழுதும் சூரியன் சூரியனாக தான் இருக்கிறார். அவர் மாலையில மறைகின்ற பொழுதும் சூரியன் சூரியனாக தான் இருக்கிறார். அவரினுடைய ஆற்றல்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் அதை கிரகிக்கின்ற நாம் பாருங்க, காலையில் 6 மணிக்கு மிதமான வெப்பத்தை உணர்வோம். 10 மணிக்கு அதைவிட கூடுதலான வெப்பத்தை உணர்வோம். ஒரு 1 மணி 12 மணியிலிருந்து அது 1, 1:30 மணி வரைக்கும் அதோடைய உச்சபட்ச வெப்பத்தை உணர்வோம். அப்படியே அது அஸ்தமனம் ஆக ஆக மீண்டும் ஆற்றல் குறைந்து கொண்டே போய் மாலை 6 மணிக்கு பிறகு சூரியன் வெப்பத்தையே உணர மாட்டோம். அதுபோல தான் பிரபஞ்சத்துல ஈத்தர் அப்படிங்கிற ஆற்றல் அபரிமிதமா நம்ம புவியை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. அதுதான் ஒவ்வொரு உயிரும் இயக்கம் பெற்று நிற்பதற்கான ஒரு இயக்க ஆற்றலா நம்முடைய தேகத்திற்கும், ஆன்மாவுக்கும் இருக்குதுங்க. அது ஒவ்வொரு நாளும் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒவ்வொரு மாசமும் சிவராத்திரின்னு வருகின்ற நாள்ல நம்ம பூமியை நோக்கி அதிகமா வருது அப்படின்னு அறிவியல் சொல்லுது. லுமினிஃபரஸ் ஈத்தர் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் அமாவாசைக்கு முந்தின தினம் பூமியை நோக்கி அதிகமா வருது. அப்போ வருடத்துல 12 நாள் இந்த நிகழ்வு நடக்குது. சிவராத்திரி நாளன்று அது அபரிமிதமாக வருகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.